வணக்கம் நண்பர்களே. இந்த உலகம் முழுக்க இருக்க ஆய்வாளர்கள் தினமும் புதுசா நிறைய மருந்து, கார் டெக்னாலஜி மட்டும் இல்லாம புதிய உயிரினங்களையும் கண்டுபிடிச்சு வியப்புல நம்மளை ஆழ்த்துறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 2025ல முதல் முறையா கண்டுபிடிக்கப்பட்ட அதிசயமான, புதுமையான, அற்புதமான விலங்குகள் எதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கில்டெஃபன் பேர்ட். தமிழ்ல இதுக்கு சிலா பறவைன்னு பேரு. இந்த பறவை பசிபிக் பெருங்கடல்ல மரத்து மேல வாழுற ஒரு பறவை. இந்த சிலா பறவை தன்னோட சிறகுகளை மூடிக்கொண்டு தண்ணீரிலேயே பறக்கக்கூடிய திறமை பெற்றது. இப்போ இது குறைந்த எண்ணிக்கையிலே தான் இந்த உலகத்துல காணப்படுது. அடுத்து நாம பார்க்க போறது லீஃப் டாட் ஃப்ராக். இந்த துளிர்தவளை அமேசான் காடுல கண்டுபிடிக்கப்பட்டது. இது அமேசான் காடுல மட்டும்தான் வாழுது. இது தாவர இலை மாதிரியே இருக்கும். இது எதிரியை ஏமாற்ற இதய வடிவில் இலையா மாறும் தன்மை கொண்டது. இந்த தவளை கிட்ட சுரக்கிற விஷம் கிட்டத்தட்ட 10 மனிதர்களை கொல்லக்கூடியதான். இந்த தவளை கண்கவரும் பிரகாசமான நிறங்கள்ல காணப்படுது. இந்த நிறம் ஒரு எச்சரிக்கை அடையாளம் நமக்கு. மேலும் தோல்ல இருக்கிற விஷம் 20,000 எலிகளையும் 10 மனிதர்களையும் கொல்லக்கூடியதான். அது மட்டும் இல்லாம அங்கு வாழுற பழங்குடியினர்கள் அதோட தோல் மேல அம்புகளை தடவி வேட்டையாட பயன்படுத்துறாங்க. அடுத்து நாம பார்க்க போறது வேக்ஸ் பக். அதாவது தமிழ்ல இதுக்கு மெழுகு பூச்சின்னு பேரு. இது மெக்சிகோ நாட்டுல பரவலா காணப்படும். அது அங்க இருக்கிற மரங்கள் மேல வாழ்ந்துட்டு வருது. இந்த பூச்சியோட உடம்புல இருந்து மெழுகு மாதிரியான சுரப்பியை வெளியிட்டு தன்னை பாதுகாக்குது. அதனால தான் இந்த பூச்சிக்கு வேக்ஸ் பக்னு பேர். நாலாவதாக பார்க்க போகிறது மூன் கேட். இது நைட்டில் மட்டுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இதுக்கு நைட்டில் கண்கள் ரொம்ப கூர்மையாகவும் ரொம்ப தெளிவாகவும் தெரியும். அதனால தான் அதோட இரையை ஈஸியாக வேட்டையாடுது. அடுத்து நாம் பார்க்க போகிறது கேவ் எலிபெண்ட். இந்த யானை மற்ற யானைங்க மாதிரிலாம் கிடையாது. இது பரந்த வெளியில் வாழலை. இது குகையில் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வருது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஃப்ரோஸ்ட் மவுஸ். இதை தமிழில் பனிமலர் எலின்னு சொல்லுவாங்க. இது ஆர்டிக் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது பனிக்கட்டி மாதிரி இருக்கும். பனியில் ரொம்பவே வேகமாக ஓடக்கூடியது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஷேடோ ஃபிஷ். வெளிச்சத்தில் வாழாத மீன்னா அது இந்த ஷேடோ ஃபிஷ் தான். இது பாதாள கடல்களில் மட்டுமே வாழக்கூடியது. வெளிச்சம் இல்லாத இடத்துலையும் ரொம்ப கூர்மையாக தன்னோட எதிரிகளை பார்க்கக்கூடிய சக்தி இந்த மீனுக்கு உண்டு. கடைசியாக நாம் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் வார்ம். இந்த மின்சார புழு சிறிய அளவில் மின்சாரத்தை உண்டாக்கி எதிரிகளை விரட்டக்கூடிய திறமை இதுக்கு இருக்கு. இந்த 8 உயிரினங்கள் தான் 2025ல் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கலாம். பாய்.